நம்ம பாரத பூமியில பலவிதமான விரதங்கள் கடைபிடிக்கிறோம். கேதார கௌரி விரதம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னு. அதுல இந்த மகத்துவம் வாய்ந்த காரடையா நோன்பு பல நன்மைகள் தரக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் சத்தியவான் சாவித்திரி கதை தெரியும். அவ காட்டுல வசிச்சுட்டு இருக்கிறப்ப யமதர்மராஜா சத்தியவான கவர்ந்துண்டு போயிடுறார். அந்த துக்கம் தாங்க முடியாம சாவித்திரி காமாட்சி அம்மனை நோக்கி விரதம் இருக்கா, பூஜை பண்றா. காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நோன்பு, அடை, வெண்ணெய் எல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றா. இவளோட பக்தியையும் வைராக்கியத்தையும் பார்த்த யமதர்மராஜா ரொம்ப மெச்சி போய் அவளுக்கு என்ன வரம் வேணுமானாலும் தரேன் அப்படின்னு வர்றார். அவ வீர புத்திரர்கள் வேணும் அப்படின்னு கேட்க அவரும் தரேன் அப்படின்றார். காமாட்சி அம்மனோட அருளால மதிமயங்கி அத சொல்றார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோன்றது சத்தியவான் நம்ம பிடியில இருக்கானேன்னு. ஆனாலும் அவளோட பக்திக்காக சத்தியவானோட உயிரை மீட்டு கொடுக்கிறார். சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். இந்த நோன்பை கடைபிடிக்கிற பெண்களோட பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லா இடத்துலயும் க்ஷேமம் உண்டாகும். நம்ம உலகத்துல மன வலிமையோட எண்ணம் எல்லாம் நிறைவேறதுக்கு மனதின் அதிபதியான காமாட்சி தேவி நமக்கு அருள் பாலிக்கிறா. எண்ணம் எல்லாம் நிறைவேறும், பண்ணும் பூஜையினால் பலனுண்டாகும், மண்ணில்லாம் படும் துயர் தீரும், மாறா இன்பமும் மனதினில் சேரும்.